சாத்தான்குளத்தில் கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 45 சவரன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது நகைகள் கிணற்றில் விழுந்தன. 50 அடி ஆழ கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்றி நகைகளை தற்போது மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் தினகரன் இணைகிறார். தினகரன், 45 சவரன் நகைகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரம் என்ன? கோயம்புத்தூரில் மளிகை கடை நடத்தி வரும் மோசஸ் என்பவர் தனது சொந்த ஊரான திருச்செந்தூர் அருகே உள்ள வெள்ளாளன் விலையில் நடைபெற்ற அசன பண்டிகைக்காக கலந்து கொள்வதற்காக தனது குடும்பத்தினருடன் இணைந்து தனது காரில் கோயம்புத்தூரிலிருந்து நேற்று காலை கிளம்பி வந்துள்ளார். அவரது வாகனம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில் நேற்று மாலை வந்தபோது எதிர்பாராத விதமாக வேன் கட்டுப்பாட்டை இழந்து மீரான்குளம் சாலை ஓரத்தில் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்தது. இதில் சுமார் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து 5 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் வழங்க தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் சாலையோர கிணறுகளை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசஸ் குடும்பத்தினர் கொண்ட வேனில் இருந்த 2 பையில் சுமார் 45 பவுன் நகை இவருடன் கிணற்றில் விழுந்ததாக அவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இன்று காலையில் நாகர்கோவில், திருநெல்வேலி, சாத்தான்குளம் மற்றும் தூத்துக்குடி தீயணைப்பு வாகனங்கள் ஒரு 4 வாகனங்கள் தீயணைப்பு வீரர்கள் 35க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இருந்த பையை மீட்க விரைந்து வந்தனர். 2 மோட்டார் மூலம் 50 அடி கிணற்றில் உள்ள தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டது. அதன் பின்னர் சாத்தான்குளத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர் சதீஷ் என்பவர் கயிறு மூலம் கீழே இறங்கி 2 பைகளையும் மீட்டெடுத்தார். அதில் இருந்த 45 நகைகள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பது மீரான்குளம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.